மனசு உடைஞ்சவர்களுக்கு ஒரு மெசேஜ். டிவோர்ஸ் ஆனால் நீங்கள் ஒரு மென்னாக ஒரு உமனாகவோ இருந்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து பயங்கரமாக உடைஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க. பட் ஆனால் உங்கள் மனசு உடையவே இல்லைங்க. நீங்கள் தான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டிவோர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாதுங்க. உங்கள் லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு சேனல் தான் இது. நீங்கள் அடிக்கடி நினச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு மனசு சரியில்லை, நமக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது, மற்றவங்களாம் நல்லபடியாக வாழ்கிறாங்க, ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த கேள்வி வரதே ஃபஸ்ட்டு தப்புங்க. இது எதனால் வருதுன்னா உங்கள் பிரச்சனைகள் அடிப்படையாக வச்சு தான் உங்கள் மனசுக்கு இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக மனசுன்றது ஒரு அன்பு, அந்த இடத்துல அது வந்து உங்களோட ஃப்ரெண்டுங்க. அதை உங்களுக்கு புரியாமல் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதுக்கு வந்து எதிர்மறையான ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ அது எதிர்மறையான பதில் தான் கொடுக்கும். இதுதான் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் தப்பாக தன்னோட மனசுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறப்போ நெகட்டிவாக பண்ணிவிட்டு என் மனசு சரியில்லைன்னு தனக்கு தானே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு ஒர்க்கு செய்யாமல் அதுலேயே நீங்கள் வந்து அந்த நாட்களை கடத்துறீங்க. இது வந்து மாபெரும் தப்புங்க. இதுலேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வரணும். ஏன்னா பெரும்பாலான பேர் டிவோர்ஸ் ஆன பிறகு தனிமையை விரும்புகிறாங்க. நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும், நமக்கு பிரச்சனைகள் கணவனோ மனைவியோ வந்த வாழ்க்கை பிரச்சனையில் நம்மளோட வாழ்க்கையை திரும்ப அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த டேவை வந்து கடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மனசுங்கிறது உங்களுக்கு எப்பயுமே வந்து அடுத்தடுத்தது என்ன இருக்குது அப்படின்றது அது எடுத்து காட்டிக்கிட்டே வருது. பட் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அது என்ன எடுத்துக்காட்டுதுன்னா, ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உங்கள் லைஃப்பை மாற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு அந்த மனசுக்கு இருக்குது. பட் ஆனால் அந்த மனசு சொல்கிறத நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப்னஸோ இல்லை வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும், பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடணும், உங்களோட வாழ்க்கையை மீண்டும் கட்டமைச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு குரோத்தை நோக்கி போகணும் அப்படின்ற உங்கள் மனசு ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட தனியாக சொன்னிச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் உங்களோட கேரக்டரை வெளிப்படுத்திடுவீங்க. உங்கள் மனசையும் தாண்டி உங்களோட கேரக்டரை வெளிப்படுத்திடுவீங்க. நான் இப்படி தான் ஏதோ வந்துச்சு, ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஞாபகம் வந்துச்சு, என்னால் முடியாது, இன்னும் உங்களோட பழைய பிரச்சனைகள்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி அதில் ஒரு கோர்த்து அதை மறுபடியும் தூக்கி குப்பையில் போட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு தாட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு செயலும் இருக்குது. உங்கள் மனசை ஏன் நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு, நீங்கள் நல்லா இல்லை சொல்லப்போனால் அதுக்கு பதிலாக உங்கள் மனசை நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மனசு எப்பயுமே ஒரே ஒரு செயல் தான் செய்யும். நீங்கள் ஆமானா ஆமான்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். அதுக்கு தெரிஞ்சது நீங்கள் அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த செயல் பாசிட்டிவா நெகட்டிவா, இது என்னால் முடியும் முடியாது அப்படின்றத அந்த மெசேஜை தாங்க நீங்கள் கொடுக்கணும். அந்த ஒரே ஒரு மெசேஜ் தான். இந்த ஒரே மெசேஜை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை ட்ராவல் பண்ணி கொண்டு போகும். நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்க, எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு செயலை ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும், இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட்டாக போகணும், ஒரு ஒர்க்கை உங்களோட பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க்கு நம்ம போகணும், நம்மளோட லைஃப்பை பற்றி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் தாட்டில் ஒரு டேவை நீங்கள் வந்து கடத்திக்கிட்டு வரப்போ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பழைய பிரச்சனைகளை யோசிப்பீங்க, இல்லைனா உங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதை பற்றி யோசிச்சிருப்பீங்க, இல்லைனா உங்கள் கணவர் டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு சண்டைகள் வரப்போ ஏதோ ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒரு வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தைகளை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு உங்கள் மனசை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா மனசை வந்து நீங்கள் வளர விட்டாதாங்க அது வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து சைன் ஆகும். நீங்கள் சொல்கிறது அது கேட்கும். நீங்கள் ஆப்போசிட்டில் மனசை சொல்கிறதையே விட்டுறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதையே வந்து திரும்ப திரும்ப மனசுக்கு ஃபீட் பண்ணுறப்போ என்னாகும், அது ஒரு சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணிட்டா அதில் சாஃப்ட்வேரில் என்ன இருக்குதோ அதுதான் அவுட்புட்டில் வரும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை அறியாமையே உங்கள் மைண்டுக்கு வந்து உங்கள் மனசுக்கும் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, கோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது எப்படி ஆக்டிவேட் ஆகும், அது என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி அதை வந்து தப்பு இல்லாமல் தெளிவாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அது வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். மனசு தப்பு கிடையாது. நீங்கள்
மனசு கொடுக்குற அந்த ஒவ்வொரு மெசேஜ் இருக்கு இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு மெசேஜ், இல்லைன்னா 2 மினிட்ஸ்க்கு ஒரு மெசேஜ், இல்லைன்னா 10 மினிட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் அப்படின்றத உங்களோட அன்றாட வாழ்க்கையினோட பிரச்சனைகளையும் வேலைகளையும் ஏற்கனவே நடந்த வேதனைகள் சோதனைகள் இதை பற்றி நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மெசேஜாக நீங்கள் கொடுக்க என்ன ஆகும், அது ஒவ்வொரு மெசேஜாக கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசை ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகும். மொத்தத்தில் மனசுன்றது ஒரு மெசேஜுக்காக தான் ஒர்க் ஆகும். அந்த மெசேஜ்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜை நெகட்டிவாக கொடுத்துக்கிட்டோ இல்லை உங்களோட பிரச்சனைகளையே முன் வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக வெளியில் நீங்கள் ஒரு செயல்படுறத விட உங்கள் மனசுக்கிட்ட தான் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க, அதிகமாக திங்க் பண்ணுறீங்க, அதிகமாக அது கூட தான் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போது அதை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அது உங்களோட ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஃப்ரெண்டையும் தாண்டி உங்களோட உணர்வுகளையும் அதை ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு உணர்வுகளை சேஞ்ச் பண்ற அளவுக்கு உங்க கூட எப்பயுமே ஒன்றி இணைஞ்சு இருக்கு. அதை நீங்க தடுக்காதீங்க, வெறுக்காதீங்க, அதை போட்டு உடைக்காதீங்க. அதை நீங்க உடைச்சிங்கன்னா அதை பயங்கரமா உடைஞ்சிடும். மறுபடியும் மீண்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுவே உங்க பிரெயின் சுகம் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி போயிடும். அதுல இருந்து நீங்க மீண்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மூலையில அடைஞ்ச மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. ஒரு ஆணாவோ நீங்க இருந்தாலும் சரி, இல்ல பெண்ணாவோ இருந்தாலும் சரி, இல்ல டிவோர்ஸ் எனக்கு கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க இந்த இடத்துல நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க பண்ற ஒரே ஒரு மெசேஜ், உங்க மனசுக்கு எப்பயுமே பாசிட்டிவான ஒரு மெசேஜை மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற மெசேஜ் அது அதன்படியே தான் அது நடக்கும். அதை தாண்டி நீங்கள் கொடுக்குற மெசேஜை தாண்டி அது ஒரு நிமிஷம் கூட வேலை செய்யாது. ஏன்னா உங்களுக்குள்ளே தான் அந்த மனசுன்றது இருக்குது. அந்த மனசுன்றது நீங்கள் தான் வழி நடத்தணும். அந்த மனசை வழி நடத்துகிற அளவுக்கு நீங்கள் தவறுதலான உங்கள் பிரச்சனைகளை கொடுத்தோ, உங்கள் டிவோர்ஸான வாழ்க்கையை பற்றி கொடுக்குறதோ, இல்லை உங்களால் ஒரு செயலை செய்ய முடியல, உங்களோட ஒரு சோம்பேறித்தனத்தினால அதை குத்திக்கிட்டோ இருக்காதிங்க. எப்பயுமே மனசுன்றது ஒரு 1000% இல்லைங்க. எப்படி இந்த வானம் விரிஞ்சி இருக்கும் அந்த மாதிரி மனசுன்றது விரிஞ்சு இருக்கு. அவ்வளவு செயல்கள் அந்த மனசுக்கு கேட்கும், செயலை ரிசல்ட்டை வெளிப்படுத்தும். இதுதான் மனசனோட ரியல் சீக்ரெட். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சீக்ரெட்டுக்குள்ள நீங்க என்னென்ன கொடுக்கணும்னா, உங்களோட குரோத்தை மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். உங்களோட வளர்ச்சிக்கு தேவையான செயல்களுக்கு உண்டான விளைவுகள் மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கணும். அதுக்குண்டான இன்புட்டை நீங்க கொடுத்தாதான் அவுட்புட்டுக்கு கிடைக்கும். நீங்க கொடுக்கறது எல்லாமே பேடான இன்புட். எப்படி அவுட்புட் மட்டும் ரிசல்ட்டுக்கு பர்ஃபெக்டா வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது தப்பு. உங்க தப்பு எல்லாமே உங்க மேல வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு, அது மறுக்க முடியாது, அதை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. பட் ஆனால் இதே அனுபவத்திலே நீங்கள் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு என்னைக்கு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க? அதாவது உயிர்ன்றது ஒரு மலர்கூடை ஒரு செயல். அந்த உயிரை போட்டு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, போட்டு அடிக்காதீங்க, கில்லாதீங்க, கொல்லாதீங்க. அது ரொம்ப பாவம். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசியில் என்னால் முடியல, நான் எந்த செயல் செஞ்சாலும் அது சக்ஸஸாக முடிய மாட்டேங்குது, எனக்கு டைம் சரியில்லை அப்படின்றது. டைமிங்கை நீங்கள் குறை சொல்கிறீங்க. பிரச்சனைகள் உங்ககிட்ட இருக்குங்க. பிரச்சனைகள் நீங்கள் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. எல்லாமே பிரச்சனை தான். வாழ்க்கைன்னு இருந்தாவே பிரச்சனை. உயிரை பிறந்துட்டா, இந்த பூமியில பிறந்துட்டா சாகிற வரைக்குமே பிரச்சனை தாங்க. பிரச்சனைகள்ல சரி பண்றதுக்கு தான் இந்த மனித உடலும் இந்த மனித செயலும் ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த பிரச்சனைகளையும் அடக்க தெரியணும், அதுல இருக்கிற சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க தெரியும். வேதனை சோதனை எல்லாமே கலந்துதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விடாப்பிடியா இல்லாம விரும்பி வாழக்கூடிய ஒரு தன்மையில நீங்க செயல்படுங்க. உங்க வாழ்க்கை உங்களை தேடி வரும். விரும்பியவற்றை கொடுக்கறதுக்கு தான் மனசு உங்ககிட்ட இருக்கு. நீங்க விரும்பினதை நீங்க கொடுங்க, அதுவும் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். மோஸ்ட்லி ஜென்ஸ்னாலும் சரி, லேடிஸ்னாலும் சரி, அவங்களோட குறைகளும் அவங்களோட வேதனைகளும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. அது எப்படி ஒரு ஃபுட்பால் இருக்குன்னு வச்சுங்களேன், கிரவுண்டில் அந்த பால் ஒன்று தான். பட் ஆனால் ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பார், ஒரு டீம் இருக்கும், இந்த சைடில் ஒரு டீம், எதிர் டீம் இருக்கும். மொத்தம் ஆப்போசிட்ல 11 மெம்பர்ஸ் விளையாடுவாங்க, இந்த சைடில் ஆப்போசிட்ல 11 மெம்பர்ஸ் வரும். மொத்தம் 22 மெம்பர்ஸ். அந்த 22 மெம்பர்ஸ் அந்த பால் அவங்க காலில் பட்டு அந்த பால்
போகும் பயங்கரம். சில நேரம் உருண்டு போகும், சில நேரம் ஃபாஸ்ட்டாக அடிப்பாங்க, அது ஹைட்டாக போகும், உருண்டு போகும், பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு பால் மாதிரி தாங்க உங்கள் மனசு. அந்த மனசை போட்டு வெறுக்க வைக்காதீங்க அந்த மனசை. அதுக்கு வந்து உயிர் இருக்கு, அதுக்கு வந்து உணர்வுகள் இருக்கு, அதுக்கு வந்து ஆசைகள் இருக்கு, அதுக்கு வந்து அமைதி இருக்கு, அதுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு, அதுக்கு வந்து அன்பு நிறைய இருக்கு. இந்த மாதிரி பல விதமான உணர்வுகளை வச்சு அது அமைதியா அன்பா ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களோட பிரச்சனைகளை பார்த்துனீங்கன்னா இங்க கொடுத்து கொடுத்து அந்த எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு விரோதியா நீங்க வந்து உங்க மனசுக்கே மாறுறீங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்குற ஒரு குற்றவாளியா தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. அதனால நீங்க இதுல இருந்து வெளியில வந்துடுங்க, இதெல்லாம் மறந்துடுங்க. உங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ரீபில்ட் பண்ணுங்க. நடந்ததெல்லாம் ஒரு அனுபவமே. அனுபவத்துல நீங்க வந்த ஒரு அடுத்த செயல் எடுத்து வைக்கிறதுப்போ அது சக்சஸாக தான் மாறணும். அந்த சக்சஸ் தான் உங்களோட லைஃப்க்கு, உங்களோட மனசுக்கும் ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் தேடித்தர ஒரு கோலாக இருக்கணும். இதையும் தாண்டி என்னால் இந்த செயல்கள்லாம் செய்ய முடியல, என் மனசுக்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுக்க முடியல, அது வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னால் தினமும் நான் இதனால் அனுபவிக்கிறேன், எப்படி இதை நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், என் லைஃப் எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அந்த பாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்பை ரீசெட் பண்ணுறதுக்கும் அதை கோச் பண்ணுறதுக்கும் இங்கே நான் செயல்பட்டு இருக்கேன். 1-on-1 கோச்சிங் இருக்குது, குரூப் கோச்சிங் இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கீழே கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்றது உங்களோட வாழ்க்கையை மறைமுகம் வச்சு வாழ்கிறதுக்கு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் நீங்கள் சொன்னதுனா தாங்க ஒரு சொல்யூஷனை தேட முடியும். ஏன்னா பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு தாங்க வாழ்க்கை. பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் காட்டாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி சரியாக வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களோட வேதனைகளை வெளியில் கொண்டு வாங்க, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்ன பிரச்சனைகளோ அதை வந்து நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மனசுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜை விட ஒரு நாளைக்கு ஒரு 5 மெசேஜ் கொடுத்து அது ஆனந்தமாக அந்த மெசேஜ் என்ன ஒரு அந்த டேக்கு நீங்கள் சக்ஸஸ்க்கு உண்டான உங்கள் லைஃப்க்கு உண்டான சக்ஸஸ்க்கு உண்டான மெசேஜை நீங்கள் கொடுங்க. அந்த 5 மெசேஜ் ஒரு டேவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போதும். ஏன்னா அந்த 5 மெசேஜையே நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் அது செயலாக மாற்றி அந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் டைம் உங்களுக்கு பத்தாது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதையும் தாண்டி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணால் நீங்கள் தாராளமாக நம்ம மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.